இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு யானை எப்படி வரையுதுங்கிறது தான் பார்க்க போகிறீங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிய யானை வரையுது, அதுக்கு அடுத்தது சின்ன யானையும் வரையுது. பாருங்கள், அந்த பாதம் தான் அந்த தும்பிக்கையை பிடிச்சி ஃபுல்லாக கலர்லாம் வச்சு செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த யானையை எடுத்து அப்படியே டேப் பண்ணுது, நல்லா வரையுது. கலரிங் தான் பண்ணுதுங்க டேரெக்டாகவே. சூப்பராக இருக்குது பார்க்க. அது இந்த பேப்பரோட சைஸும் அந்த யானைக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி. கடைசியில் அந்த பேப்பரையும் அதையும் விற்றுட்டாங்க, அந்த ட்ராயிங்கையும் அந்த ஷோலேயே. இந்த மாதிரி ஷோவெல்லாம் நமக்கு தாய்லாண்டில் தான் இருக்குது, நம்ம இந்தியாவில் இல்லை. இந்தியாவிலையும் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் இப்போ மரம் வரையுது. நான் என்னடா என்னவோ புதுசாக ஏதோ கயிறுக்கு ஏதோ வரையுதுன்னு பார்த்தேன், மரம் வரையுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ தான் இந்த சின்ன யானை வரைய ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் அந்த பெரிய யானை தான் வரைஞ்சிட்டு இருந்தது. இப்போ இந்த சின்ன யானையும் வரைஞ்சி முடிச்சாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் இந்த ஷோவுக்கு போய் இந்த பேப்பரும் வாங்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அழகாக வரைஞ்சிச்சு பாருங்கள், ஹாப்பியாக தலையாடிட்டுருக்கு. இப்போ கடைசியாக அந்த ஷோவில் காமிப்பாங்க பாருங்கள், இது விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்காங்க.